நம்ம வந்து ஆபாச திரைப்படங்கள பார்க்கக்கூடாது. அது பார்த்தீங்கன்னா, மனசு கெட்டு போயிரும். ஆபாச திரைப்படங்கள பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பாலியல் இப்போ வந்து சாதாரணமா படங்கள்லே கூட முத்தமிடுறது, அல்லது பெண்கள் வந்து இப்ப இடுப்பகல் தொப்புள காட்டி டான்ஸ் ஆடுறது, இந்த மாரியான இதெல்லாம் வந்து திரைப்படங்கள்ல வருது. அப்ப நம்ம இதெல்லாம் வந்து பார்க்கலாம் அப்படின்னு நெனச்சு பார்க்குறோம். இது வந்து நம்ம மனசுல வந்து ஆபாசத்த விதைக்கும். ஒரு காம உணர்ச்சிய தூண்டும். அது வந்து என்ன ஆகும் அப்டின்னா, மனசு கெட்ட பிறகு நெறைய பேர் பலான திரைப்படங்கள்லாம் பார்க்குறாங்க. உடலுறவு காட்சிகள் கொண்ட ஆபாச திரைப்படங்கள பார்க்குறாங்க. பார்த்தா உடனே என்ன பண்ணும்? சுய இன்பம் பண்ண தோணும். சுய இன்பம் பண்ணா மனசு கெட்டு போயிரும். அப்புறம் சோம்பேறி ஆயிடுவீங்க. நம்ம தான் கைய வச்சு சுய இன்பம் பண்ணிக்கிறோம். காமத்திற்காக நம்ம ஏன்னா காம உணர்ச்சிய பூர்த்தி செய்வதற்காக தான் நீ பெண்ண தேடி தேடல் என்பது அந்த முறையான வழியில் போணும். நீ சுய இன்பம் பண்ணிக்கிற அப்டின்னா, நீ பெண்கள தேடவே மாட்ட. நம்மகிட்ட கை இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு ஆபாச திரைப்படத்த பார்த்து நீ சுய இன்பம் பண்ணுவ. அப்ப இந்த வாழ்க்கையில உனக்கு ஒரு பிடிப்பே இருக்காது. நீ ஈஸியா ஒரு இன்பத்தை அடைந்து விடுகிறாய். ஈஸியாக எளிதாக ஒரு இன்பத்தை, காமத்தை அடைந்து விடுகிறாய். அப்போ முறையான வழியில போய் அத வந்து ஒரு ஒரு பெண்ண பார்க்கணும், அவங்கட்ட அன்பா பழகணும், பணிவா பேசணும், பாசமா பேசணும். அவளுடைய நம்பிக்கையை பெற வேண்டும். அதன் பிறகு காதல், அதன் பிறகு தான் அந்த உடல் உறவு. இவ்வளோ கஷ்டம் இருக்கு. நீ வந்து பேசாம சுய இன்பம் பண்ற அப்படின்னாலே, அப்புறம் உனக்கு இந்த கஷ்டம்லாம் நீ படமாட்ட. இதெல்லாம் தேவையில்லாத ஒன்றாகும். இது இது இந்த கஷ்டத்தை அடைவது உனக்கு வந்து பிடிக்காது. நீ சோம்பேறி ஆயிடுவ. அப்போ அந்த மாரி நீ ஆபாச படம் பார்த்தாலே, நீ சுயன்பம் பண்ணலன்னா கூட பரவால்ல. நீ ஆபாச படம் பார்த்தாலே உனக்கு காம உணர்ச்சி ஏற்படுகிறது என்றால், அந்த அளவுக்கு இன்னைக்கு ஆபாச படத்த பார்க்குற, அல்லது வந்து இன்னைக்கு திரைப்படங்களே பார்த்தீங்கன்னா, வெப் சீரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, முத்தமிடுறது, இப்படி எல்லாத்தையும் இலைமறை காயா எல்லாம் காட்டி நமக்கு காம உணர்ச்சி ஏற்படுத்தி, அது கடைசியில நமக்கு சோம்பேறித்தனத்த தான் ஏற்படுத்தும். அதனால தான் அந்த இப்போ ஆபாச திரைப்படத்த பார்க்கலாம் அப்படின்னா, நீ அத வந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல உட்கார்ந்து நீ பார்ப்பியா? ஒரு மொபைல் ஃபோன்ல நீ பார்ப்பியா? 4 பேர் இருக்கிற இடத்துல பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஏன்னா அது பாதுகாப்பற்றது. ஒரு பஸ்ல போற, உட்கார்ந்து நீ ஆபாச படத்த பார்க்க முடியுமா? முடியாது. அப்ப யாருமே இல்லாத ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு, நீ வேணா பார்க்கலாம். தனியாவோ அல்லது உன்ன மாரி ஆசையுடைய ஒரு 4 நண்பர்களோடயோ பார்க்கலாம். ஆனா வந்து நீ ஒரு பொது இடத்துல வந்து நீ ஆபாச திரைப்படம் பார்த்தாக்கா, உன்ன ஏதாவது பண்ணுவான். அடிச்சுப்புடுவாங்க. ஆபத்து நேர்ந்தது. அப்போ ஆபாச திரைப்படங்கிறது வந்து ரொம்ப ஆபத்தானது. நீ அதெல்லாம் பண்ணனாக்கா வந்து சோம்பேறி ஆயிடுவ. எதற்காக வந்து இந்த முறையான வழிகள்லாம் இருக்குல்ல, ஒரு பெண்ணிடம் போயி, அதுபோல ஆபாச திரைப்படங்கள் என்பது உங்களை சோம்பேறியாக்குமா? உங்க மனச கெடுத்துரும். கெட்ட கெட்ட எண்ணங்கள உருவாக்கும், ஆபாசமாக்கிவிடும், கெட்ட வார்த்தைகள உருவாக்கும், மனிதர்கள் மீது வெறுப்புகளை ஏற்படுத்தும். இப்படி பலவித உளவியல் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதுபோல நம்ம திரைப்படத்தில பார்க்குறோம். ஒருத்தன வந்து வெட்டுறது, குத்துறது, ரத்தம் தெறிக்கிறது, தலைய துண்டாக்குறது. ஹாலிவுட் படத்துலலாம் இன்னைக்கு தலைய துண்டாக்குறதெல்லாம் அப்படியே காமிக்கிறான். இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்தும். அச்சுறுத்தலை ஏற்படுத்தும். உங்களுக்கு இது போன்ற ஆசைகளை ஏற்படுத்தும். நீ ஆபாச படம் பார்த்தா, உனக்கு அது போன்ற ஆசைகள் ஏற்படும். ஒரு முறையற்ற உடல் உறவு மேல ஆசை ஏற்படும். அந்த காமத்த எப்படியாவது வெளிப்படுத்தணும். அ எல்லா ஆபாச திரைப்படங்கள பார்த்தேன்னு வச்சுக்கயேன், என்ன வேணாலும் உனக்கு அதாவது ஒரு விலங்குகளோடு புணருவது போன்ற ஆசைகள் ஏற்படும். உறவுகளுக்கு மதிப்பே கிடையாது. அக்கா, அண்ணன், தம்பி இந்த மதிப்பெல்லாம் இல்லாம எல்லோரிடமும் அந்த ஆசை உனக்கு ஏற்படும். அந்த ஆபாச திரைப்படங்கள் உனது மனதை கெடுத்து விட்டது. அதுபோல நீ வெட்டுறது, குத்துறது, கெட்ட வார்த்தை இதெல்லாம் வந்து இன்னைக்கு திரைப்படங்கள்ல சகஜமாயிடுச்சு. வெட்டுறது, குத்துறது, கெட்ட வார்த்தை போடுறது. இன்னைக்கு சோசியல் மீடியாவுல, சமூக வலைதள ஊடகங்கள்ல கெட்ட வார்த்தை போடுறது சகஜமாயி போச்சு. வெட்டுறதும், குத்துறதும் அப்படியே காட்டுறாங்க. ஒரு கைய வெட்டுறது, கழுத்த வெட்டுறது. இதெல்லாம் பார்க்கும்போது அது சார்ந்த ஆசைய அது உனக்கு ஏற்படுத்தும். அந்த ஆசை அது உனக்கு ஏற்படுத்தும். அதனால எப்படி ஆபாச படம் பார்க்கக்கூடாதோ, அதுபோல இந்த மாரி வன்முறை காட்சிகள ஊடகங்கள்ல பார்க்காதீங்க. நிஜத்துல அங்க எதுவும் நடக்கறதில்ல. பெருசா நம்ம பார்க்கும்போது நடக்கறதில்ல. அதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு நெனைக்கணும். பயப்படணும். ரத்தத்த பார்த்தாலே பயப்படணும். அதுதான் வந்து ஒரு மனச நம்ம வந்து பாதுகாக்கிறதுன்னு அர்த்தம். அதே நேரத்தில சில இடங்கள்ல வந்து அதுக்கு விதிவிலக்கள்லாம் இருக்கு. இப்போ பிரசவம் அப்டின்னா அங்க ரத்தம் வரும். அதுக்காக பயந்துகிட்டு நான் அத பண்ண மாட்டேன்னு சொல்லக்கூடாது. அப்ப அந்த மாரி ஒரு காயம் ஒருத்தருக்கு அடிபடுது. அப்ப அவருக்கு சிகிச்சை செய்வதற்கு அங்க நம்ம அந்த காயத்த பார்க்க முடியாம தானே நீ சிகிச்சை செய்ற. அப்போ இந்த மாரி வெட்டுறது, குத்துறது இந்த மாரியான இந்த ரத்தங்கள பார்க்கக்கூடாது ஊடகங்கள்ல. அத நீங்க வந்து எப்படி ஒரு திரைப்படம் பார்க்குறீங்களா? உங்கட்ட வந்து ரிமோட் இருக்கு. ஆபாச படம் வருதா? அத ஓட விட்டுருங்க. அதுபோல வந்து வெட்டுறது, குத்துறது மாரியான காட்சிகள் வருதா? அத ஓட விட்டுருங்க. அத ரசிக்காதீங்க. அந்த மாரி உங்க மனச நீங்க பாதுகாக்கணும். இல்லன்னா உங்க மனசு கெட்டு போயிரும். இதுவும் ஒரு ஆபாசம் தான். இந்த வெட்டுறது, குத்துறது, அடிக்கிறது, மூஞ்ச உடைக்கிறது,
இதெல்லாம் வந்து ஹீரோ வந்து வில்லனை உடைச்சாலும் எல்லாமே வன்முறை தான். அது நமக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதை என்ன பண்ணணும், ஓட விட்டுறணும். ரிமோட் அதுக்காக தான் குடுத்துருக்காங்க. ரிமோட் எதுக்காக கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, இந்த மாரி கெட்ட விஷயங்கள் வந்ததுன்னா, அத ஓட விட்டுறணும். பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ரிமோட் குடுத்துருக்காங்க.